ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க 25 வருஷம் வெட்டிங் டேக்கு சீனு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ மணி சொல்கிறாங்க, அதுக்கு என்ன மருமகளை என் பையனை வரவழைச்சிட்டா போச்சு அப்படிங்கிறாங்க. அது எப்படி மாமா, நம்ம கூப்பிட்டாக்கி அவர் கண்டிப்பாக வரமாட்டார் அப்படிங்கவும், நான் பண்ணுற பாரு ஐடியா, கண்டிப்பாக என் பையனை நான் வர வைக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மா, பார்வதி, ரகுராம்லாம் கிடையாது, இவங்க தனா, சிவா இவங்களாம் தான் இருக்கிறாங்க. அப்போ மணி வந்து சீனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சீனுவும் சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா எப்போ கிளம்பி வர அப்படிங்கும்போது, இல்லைப்பா நான் வரதுக்கு 2-3 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. என்ன சீனு, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறா, ஒன்றை தான் பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு அவள் ரொம்பவே துடிச்சிட்டு இருக்கிறா, நீ என்னென்னா இப்போதைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும், இது கேட்டதுமே சீனு வந்து பதறிடுறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, அம்மாவுக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது, ஆமாண்டா அம்மா ரொம்பவே சீரியஸாக இருந்துட்டு இருக்கிறா, நீ சீக்கிரமாக வாடா அப்படிங்கவும், உடனே சீனு அப்பா நான் உடனே கிளம்பி வந்துடுது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே மாயா சொல்றாங்க, என்னம்மா இந்த மாதிரிக்கு சொல்லிட்டீங்க, இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கும்போது, அவ கிடக்கிறா மருமகளை, அவ என்னவும் பண்ணிட்டு போட்டோம், நம்மளுக்கு அவளை பற்றி என்ன கவலை, என் பையனை பார்க்கணுன்னு சொல்லி நீ ஆசைப்பட்ட, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அவன் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டுட்ட, உன்னோடைய ஆசை நிறைவேற்றுறது தான் இந்த மாமனோட ஆசை அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து இங்கே வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள எல்லா வேலையும் இங்கே தடபடலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ மகாலிங்க வந்து நேராக புவனேஸ்வரியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ அங்கே பசுபதியும் புவனேஸ்வரி இருக்கவும், அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க, அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கும்போது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு புவனேஸ்வரி கேட்கவும், ரகுராமுக்கும் ஜானகிக்கும் நாளைக்கு வந்து 25 வருஷம் கல்யாணம்லாம், அதுக்காக தடபடலாம் அங்கே ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக எல்லாம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கவும், இதை கிட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது, எனக்கு யார் சொல்வா, அதான் பார்வதி இருக்காளா, அவள் தான் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னா அப்படிங்கவும், இதை கேட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பசுபதி சொல்கிறாங்க, பாத்தியா புவனா, நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கிறோம், இவங்களுக்காக கார்த்தியை வந்து நம்ம ஒழிச்சு வச்சிருக்கிறோம், ஆனால் இவங்க என்னன்னா அவங்க குடும்பத்தில் சந்தோஷமாக நிகழ்ச்சியெல்லாம் நடத்த போகிறாங்களா, அவங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் அப்படிங்கும்போது, அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நம்ம இங்கே எவ்வளோ இக்கட்டான ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கிறோம், அவங்கள 2 பேரையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து 20 வருஷமா நான் என்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா கார்த்திக்கும் தனாவை கல்யாணம் பண்ணி வச்சு எப்படியாவது இந்த குடும்பத்தை வந்து பழித்தி தரலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், அதுவும் நடக்காமல் போச்சுது. என் வாழ்க்கையும் கார்த்தி வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டு அவங்க என்னென்ன சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அதை நான் எப்படி இருந்து வாழ விட்டுருவேன், நான் நடக்கவே விட மாட்டேன் அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கவும், இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மகாலிங்க கேட்கும்போது, அது நீங்கள் அப்புறமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் எல்லாமே அதுக்குள்ளே ஏற்பாடு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு கார் வரவும், கார்லேருந்து பார்த்தோம்னா சீனு வந்து இறங்குறாங்க. சீனு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனா சொல்லவும், உடனே வந்து மாயா எல்லாருமே ஓடி வராங்க. இத்தனை நாளைக்கு அப்புறமா சீனுவை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு வரவும், இங்கே பார்த்தோம்னா சீனுவை தான் காட்டுறாங்க. சீனு வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டு உள்ளே வரவும், அங்கே வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அங்கே எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்குது. இதை பார்த்ததும் சீனுவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ சீனு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுமே பத்மா, பார்வதி எல்லாருமே வராங்க. அப்போ பார்வதி வந்து சீனு நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பத்மாவும் சொல்கிறாங்க, என்ன சீனு நீ வரதுக்கு ஒன்று 2-3 நாள் ஆகும்னு சொன்னீங்களா, அதுக்குள்ளேயே வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ சீனு வந்து பத்மாட்ட கேட்குறாங்க, அம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லையாம்மான்னு கேட்கும்போது, எனக்கு என்னடா நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் உடனே வந்து ஓடி வந்து அப்படிங்கும்போது, எனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு யாருடா சொன்னாங்க அப்படிங்கும்போது, அப்பா தான் அம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து பத்மா வந்து மணியை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது, எதுக்காக இந்த மாதிரிக்கு சொன்னீங்க அப்படிங்கவும், உடனே மணி சொல்கிறாங்க, ஆமாம் ஃபங்க்ஷனுக்கு என் பையன் இல்லைன்னா எப்படி, அவனை வரவழைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிக்கு நான் ஒரு கதையை சொன்னேன், என் மருமகன் வந்து சீனுவை வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து அட்டன் பண்ணி வைக்கணும்னு சொன்னான், என் மருமகன் ஆசைப்பட்டுட்டா, அதனால தான் நான் அந்த மாதிரிக்கு பண்ணேன் அப்படிங்கவும், இது கேட்டதுமே பத்மா வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சீனு வந்து மாயாவை பார்க்கவும், மாயா வந்து அவங்க ரொம்பவே சீனு மேலே ஒரு பாசத்தோடு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சீனுக்கு வந்து அவங்க மாயா மேலே இருக்கிறக்கும் கொஞ்சம் கூட குறையில போலுக்கு முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வந்து ரகுராம், ஜானகியும் வந்து அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க, ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகி வாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே வராங்க. இப்போ ஜானகிக்கு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு மாயா வந்து அழைச்சிட்டு வரும். ஜானகி வந்து வெக்கப்பட்டுட்டே வராங்க. பெரியம்மா என்ன உங்களுக்கு வெக்கமா, கல்யாணத்தில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிக்கு வெக்கப்பட்டுட்டு வாரீங்க போலுக்கு அப்படிங்கும்போது, என் கல்யாணத்தில் நான் வெக்கப்பட்டுட்டு இருந்தேன் நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கேட்கவும், அப்போ மாயா வந்து சிரிச்சுக்கிட்டு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஜோசியரும் வந்துட்டாங்க. அப்போ வந்து அவங்க ஜானகியும் ரகுராமையும் உட்கார வச்சுட்டு 2 பேரையும் மாலை மாற்ற சொல்லும் போது, அப்போ ரகுராம் வந்து ஜானகி கழுத்தில் மாலையை போட்டுறாங்க. அதே மாதிரிக்கு ஜானகியும் ரகுராம் கழுத்தில் மாலையை போட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா 25 வருஷம் வெட்டிங்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு செயினை வந்து கொடுக்குறாங்க ரகுராம். அப்போ வந்து ஜானகி கழுத்தில் போட்டு விடு அப்படின்னு அவங்க அம்மா
சொல்லவும் உடனே ரகுராம் பார்த்தோம்னா ஜானகி கழுத்தில் அந்த செயினை போடுறதுக்காக வரும்போது கரெக்டாக புவனேஸ்வரி வந்து தடுத்து நிறுத்துதாங்க. இது சத்தம் கேட்டதுமே எல்லாருமே அவங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததுமே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு, நீங்கள் என்னென்னா ஃபங்க்ஷனை வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ ரகுராம் சொல்கிறாங்க, என்ன புவனேஸ்வரி ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போ அப்படிங்கும்போது, இங்கே பாரு நாங்கள் என் பையனை இழந்துட்டு நிற்கிறோம், என் பையனுக்கு என்ன வழின்னு சொல்லு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா நீ வந்து 25ஆவது வருஷம் வெட்டிங் டேவை கொண்டாடு, நாங்கள் அங்கே துக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறோம், நீங்கள் என்னென்னா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் உடனே ரகுராம் வந்து கோவத்தோட சொல்லியிருந்தாங்க, இங்கே பாரு இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாது, ஒழுங்க மரியாதை நீ போறியா இல்லை நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா அப்படிங்கவும் புவனேஸ்வரிக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல. அவங்க அமைதியாக அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. ஆனாலும் கோவத்தோடு தான் போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து அவங்க ஜானகி கழுத்தில் அந்த செயினை போட்டு விடுறாங்க. அடுத்ததான் அவங்க அம்மா காலில் விழுந்து அவங்க 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை வீட்டில் உள்ள அவ்வளோருமே சந்தோஷப்படுதாங்க, பத்மாவையும் பாரதியும் தவிர. அடுத்ததான் புவனேஸ்வரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வெயிட் பண்ணி